பார்த்துமா, மெதுவா மெதுவா. டாக்டர் திட்டுறாங்கம்மா, பிளட் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்காம்மா, வேலை வேலைக்கு சாப்பிட்ணும். இரு, நான் போய் ஜூஸ் போட்டு வரேன். இந்தாம்மா ஜூஸ் குடி. என்னங்க இது? ஜூஸு டாக்டர் எவ்ரி ½ அன் ஹவர் ஒன்ஸ் ஜூஸ் குடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஜூஸை குடி, நான் அடுத்த ஜூஸ் போட்டு வரேன். சத்யா, இந்தா மாதுளை ஜூஸ், ரத்தத்துக்கு ரொம்ப நல்லது, குடி. அதுக்குள்ள இன்னொரு ஜூஸா? எப்படி அதுக்குள்ள இன்னொரு ஜூஸ் போட்டீங்க? அதுவா, உனக்காக பிளெஞ்செட்ல இருந்து ஜூஸ் பிளெண்டர் ஒன்று வாங்கினேன். இந்த பிளெண்டரில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும், ஜூஸ் ரெடி ஆயிரும். உனக்கு எப்போ வேணால் ஜூஸ் கேளு, நான் போட்டு வந்து தரேன். இது இந்தியாவிலேயே அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் QR கோடை ஸ்கேன் பண்ணி வாங்கிக்கலாம். என்னங்க ஆச்சு? பெட்ரோல் தீர்ந்துருச்சுமா. ஐயோ, டைம் வேற ஆச்சு. இந்த நேரம் பார்த்து இப்படி ஆயிடுச்சே. இங்கேயே வெயிட் பண்ணுறியா? நான் போய் பெட்ரோல் போட்டு வந்துடுறேன். என்னங்க? பெட்ரோல் காசு இருக்கா? காசு இந்தாங்க. 100 ரூபா போதுமா? வச்சுக்கோங்க, போயிட்டு வாங்க. நமக்காக எவ்வளோ செய்கிறா. இந்த மாதிரி ஒருத்தன் லைஃப்பில் கிடைக்க நல்லா கொடுத்து வச்சிருக்கணும். இப்படி ஒரு பொண்ணு என் லைஃப்பில் வந்து எனக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாளே, இவளுக்காக நான் எவ்வளோ தூரம் வேணால் ஓடுவேன். இந்த புடி, இதை இன்னைக்கு நைட்டு சாப்பிட வச்சுக்கோ. இனிமே எப்போ காசு வேணாலும் என்கிட்ட கேளு. இங்க பார், கல்யாணம் முன்னாடி வரைக்கும் நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீ தான் காலம் பூரா சம்பாதிச்சு கொட்டணும், தெரியும்ல? இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க நல்லா பாத்துக்கிறீங்களா? ஏங்க, காயெல்லாம் வச்சிருக்கேன், மதியம் மறக்காம சாப்பிட்டுருங்க. கொட்டினீங்கன்னா அடி வாங்குவீங்க. சரிம்மா, பாய் பாய். இப்போ அவதான் என்ன நல்லா பாத்துக்கிறா. சத்யா, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. ஏங்க சாப்பிட்டு போங்க. டைம் ஆச்சுடி பொண்டாட்டி, நான் போயிட்டு வரேன். ஒரு வாய் சாப்பிட்டு போங்க, உட்காருங்க. போதும் போதும், விட்டா ரோடு முடி வந்து ஊட்டி விடுவோம் போல. ரோடு வரைக்கும் என்ன, விட்டா ஆட்டோ பிடிச்சி ஆபீஸ் வரைக்கும் வந்து ஊட்டி விடுவேண்டா அன்பு புருஷா. சாப்பிடவே முடியல, பேசாம கீழே கொட்டிடலாம். சாப்பாடு கொட்ட போறியா? ஆமா, சாப்பிட முடியல. ஏய், நீ என்னடி நாக்காலையே வலிச்சு நக்கிட்ட போல, சாப்பாடே இல்ல. சின்ன வயசுல எங்க வீட்டுல கஷ்டம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஒரு பருக்கு சோறு கிடைக்காதான்னு அவ்வளோ ஏங்கியிருக்கோம், பசியில துடிச்சிருக்கோம். இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு தடவை சாப்பாடு பார்க்கும்போதும் அன்னைக்கு இதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்றத ஞாபகம் வரும். சரி விடு, நீ பசினா என்னன்னு தெரியாம வளர்ந்த பையன், உனக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது. நீ போய் கொட்டு போ. இல்ல, நான் சாப்பிட்றேன். சத்யா, பாய்மா தங்கம். எங்க போறீங்க? டைம் ஆச்சுமா, நான் கிளம்புறேன். இங்க வாங்க, வந்து சாமி கும்பிடுங்க. சாமி, இவ்வளோ மட்டும் என்னானாலும் என்கிட்ட இருந்து பிடிச்சிடாத. என் புருஷன் எவ்வளோ அழகா இருக்கா, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. மழையடிக்கும் என்ன? ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லையா? என் அழகு. எங்க போதுமாங்க? போதுமா. என்ன இவரு, நம்ம கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுக்குறோம், அது நல்லா இருக்கா இல்லையான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரே. அம்மோ, சீக்கிரம் ரெடி ஆயிரு, ஈவினிங் அம்மா வீட்டுக்கு போகணும். சரிங்க. அம்மா. வாசாமி, வாமா, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். என்னம்மா, சமைக்கலாம் கத்துக்கிட்டியா? என் பையனை நல்லா பாத்துக்கிறியா? அம்மா, அவ சூப்பரா சமைக்கிறாம்மா. இன்னைக்கு காலையில கூட மீன் குழம்பு வச்சா, அப்படியே உங்க கையால சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இவரா இப்படி எல்லாம் பேசுறாரு? பரவாயில்லையே, நல்லா தேறிட்டே. நீ நல்லா சமைக்கிறியோ இல்லையோ, யார்கிட்டயும் எதுக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்.
சொல்லுங்கம்மா. சத்யாகண்ணு, போன வாரம் எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சுமா. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்லையா? அப்புறம் ஏம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? ஆமாம்மா, நான் சொன்னதா மாப்பிள்ளைகிட்ட எதுவும் கேட்டுக்காத. மாப்பிள்ளை தான் ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. சரி, சொல்லல. வைக்கிறேன். ஹலோ. ஏங்க? சொல்லுமா. லவ் யூங்க. ஏன் திடீர்னு சொல்ற? என்னாச்சு? எங்க உங்ககிட்ட சொன்னா நீ கஷ்டப்படுவேன்னு தான் மாப்பிள்ளை சொல்ல வேணாம்னு சொன்னாருமா. ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் சொன்னேன். சொல்லும் போல இருந்துச்சு. சரி, ஓகே. ஐ லவ் யூ டூ. சரி, ஓகே, சீக்கிரம் வந்துருங்க வீட்டுக்கு. சரிம்மா, வந்துடுறேன். பாய். இந்த கலர் ஓகேவாம்மா? ஏங்க இருங்க, ஒரு கால் பேசிட்டு வரேன். ஓகே. ஹலோ, சொல்லுடி. சத்யா, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுடி. என்னடி சொல்ற? ஆமாண்டி, டெய்லி குடிச்சிட்டு வரான், அப்பா அம்மாவை போட்டு அடிக்கிறான், என்னை ரொம்ப சித்திரவதை பண்ணுறான், டெய்லி சூடு வைக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் நான் டிவோர்ஸ் கொடுத்துட்டேன்டி. சரி, ஓகே, நீ பாரு. ஏம்மா, உங்க அம்மா மாவா இருக்கிற கிரைண்டர் கேட்டாங்களா? வாங்கிடலாமா? ஏங்க, என்னையும் எங்க அம்மா அப்பாவையும் இதே மாதிரி கடைசி வரைக்கும் பார்த்துப்பீங்களா? அவங்க உனக்கு மட்டும் அப்பா அம்மா இல்லை, எனக்கும் ஒரு அப்பா அம்மா தான். ஓய், அவங்கள அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். அவங்க என் குடும்பம். போலாமா? ஒரு கணம் ஒருபோதும் பிரிய கூடாதே, என் உயிரே நீ அழுக கூடாதே. சரியான மக்கடி நீ, உனக்கு ஒண்ணுமே தெரியல. ஓ, நானு. சத்யா, என் ஷர்ட் எங்க இருக்குன்னு தெரியல. எங்க இருக்கு? பீரோல மேல அந்த ரேக்ல இருக்கு, பாருங்க. எம்மோ, வாட்ச் எங்க இருக்குன்னு தெரியுமா? டேபிள்ல அந்த பென்சில் டப்பாக்குள்ள இருக்கும், தேடி பாருங்க. சொர்க்கமே. ஐயோ, என் பெல்ட் எங்க போச்சுன்னு தெரியலையே. நேத்து சேர்ல பேண்டோட கழட்டி போட்டீங்கல்ல, அதுக்குள்ளதான் இருக்கும், நல்லா தேடி பாருங்க. சரி. ஐயோ, என் வண்டி சாவி எங்க வச்சுன்னு தெரியலையே. வண்டியில தான் விட்டுருப்பீங்க, போய் பாருங்க. ஒரு வார்த்தை கூட இங்க சொல்ல தேவையில்லை காதல். மக்கடி நீ, உனக்கு ஒண்ணுமே தெரியல. அம்மா, இந்தாங்க செலவு காசு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வேண்டாப்பா. பரவாயில்லம்மா, வைங்கம்மா. சரி, வாங்க. சத்யா, இப்ப யாரு கேட்ட உங்க அம்மா காசு கொடுத்தீங்க? ஏய், சும்மா ஊருக்கு. இனிமே காசு கொடுக்கற வேலை வச்சுக்காதீங்க. அப்பா, நல்லா இருக்கீங்களா? என்னப்பா சொல்லாம கொள்ளாம இவ்ளோ தூரம்? அர்ஜென்ட் ஒரு 10,000 ரூபா தேவைப்படுதுமா. 10,000 ரூபாயா? ஏங்க, அப்பாக்கு 10,000 ரூபாய் 10 பைசா கிடையாது. போ சொல்லு, வெளியே வர. ஏங்க, இந்தாம்மா, மாமா கொண்டு போய் காசு கொடு. சாரிங்க, அன்னைக்கு உங்க அம்மா காசு கொடுக்கும்போது ரொம்ப திட்டிட்டேன். பரவாயில்லம்மா, நம்ம அப்பா அம்மாவுக்கு வயசாயிடுச்சுன்னா நம்ம தான் அவங்கள நல்லா பார்த்துக்கணும். எங்கள் அப்பா அம்மா காசு கொடுக்கும்போது நீ எந்த கொஸ்டினும் கேட்காத, உங்கள் அப்பா அம்மா காசு கொடுக்கும்போது நான் எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டேன். அவங்கள நம்ம தான் நல்லா பார்த்துக்கணும். போ, கொண்டு போய் கொடுப்போம். போமா. இந்தாங்கப்பா. ஐயோ சத்யா, நீ வாங்கி வச்ச நாய் பாரு, வீடு ஃபுல்லா அசிங்கம் பண்ணிட்டு இருக்கு. சும்மா அவனை நாயின்லாம் திட்டிட்டு இருக்காதீங்க, அப்புறம் எனக்கு சமக்கம் வந்துடும். ஆமா, தின்னுட்டு வீடு ஃபுல்லா பெயிண்ட் வச்சா திட்டாம கொஞ்சுவாங்களா? இது வந்ததுல இருந்து எனக்கு பிரச்சனையே தான். அப்படியே ஓடிரு. ஏங்க, அதுக்கு நான் என்ன பண்ண? வாய் மூடி. எப்ப பார்த்தாலும் எதிர்த்து வாயெல்லாம் உடைச்சிருவோம் பாத்துக்க. சே, கோவத்துல வேற அடிச்சிட்டமே. பேசாம போய் சமாதானப்படுத்திடலாமா? போவோம். சோறு தின்னுட்டு வீடெல்லாம் அசிங்கப்படுத்துதுன்னு சொல்றீங்கல்ல, ஒரு வாய் சோறு வச்சு பாருங்க, உயிரையே கொடுக்கும். சத்யா, ஒரு நிமிஷம் ஃபோன் கொடு. இங்கதான் இருக்கு, எடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு என்ன? பாஸ்வேர்ட் 3542ங்க. எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? இல்ல, இந்த காலத்து பொண்ணுங்க கட்டின புருஷன்கிட்ட போன் கொடுக்கறக்கே யோசிப்பாங்க. நீ பாஸ்வேர்டு கேட்டோன்னே கொடுத்துட்டேன், அதான். ஐயோ, இங்க பாருங்க, யார் தப்பு பண்றாங்களோ அவங்க தான் போன் கொடுக்க பயப்படுவாங்க. கரெக்ட் தான், இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பிரைவசி இருக்குல்ல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள என்ன பிரைவசி இருக்க போகுது? அவங்க போன் கொடுக்க கூடாதுன்றதுக்கு ஏதாச்சும் ரீசன் வேணா இருக்கலாம்.
சரிம்மா, அவர் வந்துட்டாரு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். இறைவியே இருளினில் நீங்க போய் ஃப்ரெஷ்அப் ஆகுங்க, நான் சாப்பிட்டு ஏதாவது எடுத்துட்டு வரேன். இறைவனாய் தந்த இறைவியே என்னாச்சு, ஏன் சிரிக்கிறீங்க? உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? உயரிலும் என்னை தாங்கும் ஏய் இங்க பாரு, அம்மா வந்துட்டாங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். பாய் பாய் பாய். ஏய் வைக்காத வைக்காத வைக்காத. காதல் பார்வையில் உலகமே காலின் அடியிலே உயிரே